வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, சுவிட்சர்லாந்து ஸ்டாக்க பத்தி. சுவிட்சர்லாந்து ஸ்டாக் ஆல்ரெடி கிட்டத்தட்ட 37% டவுன் இந்த வருஷத்துல. அது இல்லாம அதோட பெர்ஃபார்மன்ஸ பத்தியும், அதோட ஃபண்டமெண்டல பத்தியும், அத வாங்கலாமா வேணாமாங்கிறத பத்தியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வாரன் பஃபட்டோட 2 முக்கியமான கோட்ட பத்தி சொல்லணும். அவர் நெறைய சொல்லியிருக்காரு. அதுல 2 பத்தி மட்டும் சொல்றேன். எனக்கு புடிச்சது. இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் உங்க மேல முதலீடு பண்ணுங்க. முதலீடு பண்றதுன்னா காசு போடுறது மட்டும் கிடையாது. அது உங்க மேல ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வச்சு, நீங்க உங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணுங்க. அதுதான் முக்கியமான பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, மார்க்கெட்ல எல்லாரும் கிரீடா இருக்கப்ப நீங்க ஃபியரா இருங்க. எல்லாரும் ஃபியரா இருக்கப்ப நீங்க கிரீடா இருங்க அப்படின்னு இருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் விற்கணும்னு நினைக்கிறப்ப தான் நம்ம வாங்கணும். எல்லாரும் வாங்கணும்னு நினைக்கிறப்ப தான் நம்ம விற்கணும். அப்படி பண்ணாதான் மார்க்கெட்ல நிலைச்சிருக்க முடியும். இன்னும் சில நியூஸ் மட்டும் இருக்கு. அதை முடிச்சுட்டு நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரம்ப் நியூஸ் இல்லாத டேவே கிடையாது. விடிஞ்சா ட்ரம்ப்போட தான் நம்ம விடிகிற மாதிரி இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, கனடா வந்து சைனா கூட ட்ரேட் டீல் வச்சுக்கிட்டுச்சுன்னா, அவங்க மேலே 100% வந்து டேரிஃப் வார் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் சொல்லியிருக்கு இந்தியா வந்து ரஷ்யன் ஆயில் வாங்குறத வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அதனால வந்து 25% டேரிஃப் வந்து கம்மி பண்ணுறதா ஹிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது இன்னும் நடைமுறைக்கு வரல. நடைமுறைக்கு வந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். இது நடைமுறைக்கு வந்தால் இந்தியாவோட ஷேர் மார்க்கெட்டு ரொம்ப பெரிய பூஸ்டாக இருக்கும். அடுத்த முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா, டெல்லி கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு வந்து 100% ஃபுல்லாக எலக்ட்ரிக் பஸ்ஸாக மாற்ற போகிறாங்க. கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாடா மோட்டார்ஸு, அடுத்த அசோக் லேலாண்டு இந்த மாதிரி கம்பெனிகளுக்கெல்லாம். இது ஃபியூச்சரில் வந்து எல்லா ஸ்டேட்டும் இந்த மாதிரி மாற்றினாங்கன்னா, அப்போ யோசிச்சு பாருங்கள் அது எந்த அளவுக்கு வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணணும் அந்த கம்பெனிகளுக்கெல்லாம் அப்படின்ட்டு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சுஸ்லான் எனர்ஜி. சுஸ்லான் எனர்ஜி வந்து 1995 வந்து நிறுவப்பட்டது. இது வந்து கிட்டத்தட்ட 17 கண்ட்ரியில் வந்து வர்த்தகம் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்தியா, யூரோப் அந்த மாதிரி கம்பெனிகளெல்லாம் வர்த்தகம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி என்னென்ன டைப்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, A to Z எல்லாமே. அதாவது ஒரு கம்பெனியோட டிசைன் பண்ணி, அதை மேனுஃபேக்சர் பண்ணி, அதை வந்து விற்று, அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் மெயின்டெனன்ஸு எல்லாமே இவங்களே பண்ணுறாங்க. இப்போ 2026 நிலவரப்படி அவங்க வந்து 21,300 மெகாவாட் அளவுக்கு உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்கள்ட்ட வாங்குற கஸ்டமரில் 90% வந்து ரிப்பீட்டட் கஸ்டமர். அதாவது வாங்கினவங்களே தான் வாங்கிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட. அப்போனா அதில் ஒரு ட்ரஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது சுஸ்லானோட வீழ்ச்சி கதையை பற்றி பார்க்கலாம். அதாவது 2008 வந்து ஃபினான்சியல் கிரைசிஸ் வந்துச்சு. அதனாலையும் இவங்களோட வந்து அக்வைசேஷன்னா இந்த ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்களே, இந்த ஒரு லேண்டாக வாங்கி அடுத்தடுத்தது கேபெக்ஸ் அதெல்லாம் பண்ணுறாங்களே, அது பண்ணுறது வந்து ரொம்பவே மேசிவாக இருந்ததுனால இவங்க வந்து நிறைய டெப்ட்டுக்கு தள்ளப்பட்டாங்க. இவங்க டெப்ட் எவ்வளோ ஆச்சுன்னா 2012 கிட்டத்தட்ட 17,000 கோடி அளவுக்கு கடன் வந்துருச்சு இவங்களுக்கு. அது வந்து இவங்களுக்கு ரொம்ப பின்னடைவை தந்தது. அந்த டெப்ட்னால இவங்களோட பிஸ்னஸ் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு. அதாவது வர லாபத்தெல்லாம் கடன் அடைக்கிறதுக்கே சரியா போச்சு. அந்த அளவுக்கு ஆகி போச்சு. இதுலேருந்து எப்போ மீண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2015 கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெப்டெல்லாம் சுத்தெல்லாம் விற்க ஆரம்பிச்சு கடனெல்லாம் அடைக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த அடி எப்போ விழுந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கோவிட்-19 இவங்களோட சப்ளை செயின் பாதிக்கப்பட்டு இவங்க ரொம்பவே பிரச்சனைக்கு உள்ளானாங்க. அதனால இவங்களோட ரெவென்யூவும் ப்ராஃபிட் 2மே ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. ஒரு வழியா கோவிட் முடிஞ்ச பிறகு நிறைய ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் வந்தனாலையும், நிறைய ஆர்டர் வின் பண்ணனாலையும் இவங்க அந்த 17,000 கோடி கடன்லாம் அடைச்சி டெட் ஃப்ரீ கம்பெனியாக ஆனாங்க. இவங்க இந்த நிலைமைக்கு அடைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்களோட S144 அப்படின்னு ஒரு விண்ட் டர்பைன் ஜென்ரேட்டர் தான். அதனால என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்பெஷலாக இந்தியாவுக்காக மேனுஃபேக்சரிங் பண்ணி தயாரிக்கப்பட்டது. இதனால அவங்களோட சேல்ஸு, ப்ராஃபிட் 2மே இன்க்ரீஸ் ஆச்சு. அதுவும் இல்லாமல் ஆர்டரும் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சது. அதுவும் இல்லாமல் இவங்களோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 35% மார்க்கெட் ஷேர் இவங்க கையில் தான் இருக்குது. அது இவங்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக பார்க்கப்படுது. அதுவும் இல்லாமல் நிறைய ஆர்டர் இருக்குது. இவங்களோட ஆர்டர் இருக்கிறத வச்சு கிட்டத்தட்ட 2-3 வருஷம் இவங்களுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியும் இவங்களால. இவங்களோட வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பாலிசி சேஞ்சுனால இவங்களுக்கு நிறையா ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. திடீர்னு இந்த விண்டுக்கு வர ரினியூவபிளுக்கு வர இன்சென்டிவ்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இவங்களோட ப்ராஃபிட் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ நிறையவே காம்படிட்டர்ஸ் வந்துட்டாங்க. காம்படிஷன் பார்த்தீங்கன்னா கமேசா, ஐநாக்ஸு, வெஸ்டாஸு இந்த மாதிரி நிறைய கம்பெனிங்க வந்து இவங்களுக்கு வந்து காம்படிட்டராக இருக்காங்க. இன்னும் இவங்களை பற்றி முக்கியமாக சொல்லப்போனால் கர்நாடகாலையும் குஜராத்லையும் புதுசாக வந்து ஒரு பிளேடு ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்காங்க. இது அவங்களோட ரெவென்யூ பூஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இந்த ஸ்டாக்ல முக்கியமாக பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கோட வந்து ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். அவங்களோட மேனேஜ்மெண்ட்டும் சொல்லியிருக்குது, ஸ்டாக்கோட ஃபியூச்சர் வந்து நல்லாவே இருக்கும். ஒரு 60% எதிர்பார்க்கலாம் இயர் ஆன் இயர் growth அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சுவிட்சர்லாந்து கம்பெனியோட இன்வெஸ்டார் பிரசன்டேஷனு. அதில் ஒரு பேஜ் தான் இது. இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும்.
விண்டு கெப்பாசிட்டி வந்து 2025லேருந்து 2048க்குள்ள எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்ட்டு. அதுவும் இல்லாம ஃபியூச்சருக்கு ஏத்த மாரி இவங்க வந்து ஹைபிரிட்டா அடாப்ட் பண்றாங்க. இப்ப எதா இருந்தாலும் ஹைபிரிட்டா மாறிடுச்சு. இப்ப அதுக்கேத்த மாரி இவங்களும் ஹைபிரிட்டா மாறுறாங்க. பியூரா இப்ப இவங்க வந்து விண்ட் எனர்ஜில இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சோலாரு, பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் இதெல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சருக்கு ஏத்த மாரி அவங்களோட கம்பெனிய வந்து அடாப்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட திவால் நிலை அடையிற அளவுக்கு போயிட்டு, திரும்ப அங்கேருந்து மீண்டு வந்தாங்க. மீண்டு வந்துட்டு தான் இப்ப திரும்ப ஒரு 30, 40% டவுனுக்குள்ள வந்திருக்காங்க. அதனால இவங்களுக்கு வந்து திரும்ப எழுறது வந்து பெரிய கஷ்டமான விஷயமா இருக்காது. இவங்க திரும்ப எப்படி இருந்தாலும் மேல வந்துருவாங்க. அதுவும் இல்லாம அனலிஸ்ட் வந்து நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது மல்டிபேக்கர் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து ஒரு குறைஞ்சது ஒரு 50% மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்டோட இன்சென்டிவ்னாலேயே இவங்க ரெவென்யூவும், ப்ராஃபிட்டும் குரோத் ஆக நெறைய வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க 2030க்குள்ள 500 ஜிகாவாட் கெப்பாசிட்டியை வந்து இந்தியா அடையும் ரினியூவபிள் எனர்ஜில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல மேஜரா கான்ட்ரிபியூட் பண்றது சோலாரும், விண்டும் தான். அதுபடி பார்த்தீங்கன்னா, விண்டுல வந்து இவங்க தான் மெஜாரிட்டி மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. அதனால இவங்க வந்து க்ரோ ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபியூச்சரே ஏஐ உலகமா மாறிட்டு இருக்கு. அந்த ஏஐ உலகத்துக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, பவர் தேவை. அந்த பவருக்கு யார் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, சுஸ்லான் மாதிரி கம்பெனி தேவை. அதனால இந்த கம்பெனி கூட க்ரோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஆப் பேர் வந்து ஸ்க்ரீனர். வெப்சைட்லேயும் இருக்கும், கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்கும். டவுன்லோட் பண்ணி உங்கள் ஜிமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிங்க. இதில் வந்து இந்த கம்பெனியோட ஓவரால் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 62,000 கோடியில் இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 45 ரூபாயில் இருக்குது. அதாவது லோவில் இருக்குது. சரியாக பார்த்தீங்கன்னா லோவில் இருக்குது. ஹை வந்து 74 ரூபா. பியும் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக தான் இருக்குது. புக் வேல்யூவும் கொஞ்சம் மாடரேட்டாக அதிகமாக தான் இருக்குது. ஆர்ஓசி, ஆர்ஓஇ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஓகே, தம்ஸ் அப். ஃபேஸ் வேல்யூ கம்மியாக தான் இருக்குது. எஃப்ஐ ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒத்து பாருங்கள். எஃப்ஐ ஹோல்டிங் வந்து 1.03 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் க்ரோத்து பாருங்கள் 222%. மேசிவாக இருக்குது. சேல்ஸ் க்ரோத்தும் மேசிவாக இருக்குது. இவங்க எதுவும் ஷேரையும் பிளட்ஜ் பண்ணல. அடுத்தது முக்கியமானது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பி 35.9 இருக்கா. இதுபடி ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா 19.6 தான் இருக்குது. இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாகவே இருக்குது. இது ஒரு பாசிட்டிவ் சைனு. டவுனில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 38.5% டவுனில் இருக்குது. இங்கே காமிக்கிறேன். பி ரேஷியோ பாருங்கள். பி ரேஷியோவில் வந்து இந்த ஒரு கோடு போட்டிருக்காங்களே, அதுதான் மீடியன். மீடியன்னா சராசரின்னு எடுத்துக்கங்களேன். சராசரியை விட இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சராசரியே கிட்டத்தட்ட 90 கிட்டத்தட்ட இருக்குது. அங்கேருந்து 20க்கு போயிட்டு. இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல சைனு 5 வருஷத்தில். இதை இப்போ லாஸ்ட் 1 இயரில் போட்டு பார்த்தீங்கன்னா கூட 40லேருந்து 20க்கு போயிடுச்சு. பாதிக்கு பாதியாக குறைஞ்சிருச்சு. குவார்டர்லி ரிசல்ட்டை பாருங்கள். இப்போ செப்டம்பர் 2022 1438 கோடி தான் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 56 கோடி தான். இப்போ பாருங்கள் 2025ல் 3871 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதில் 1279 கோடி வந்து நெட் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேரும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பாருங்கள் 0.05லேருந்து 0.94க்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு மேசிவான க்ரோத். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பர்சன்டேஜை பாருங்கள். இது வந்து மார்ஜின் வந்து 12%ல் இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி தொடர்ந்து இன்க்ரீஸ் காமிச்சிட்டே வந்திருக்காங்க. பாருங்கள் 12, 15, 16, 17, 19 அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த கம்பெனியோட வந்து க்ரோத்தை காமிக்குது. இதில் வந்து சேல்ஸ் க்ரோத்தை பாருங்கள். லாஸ்ட் 3 இயரில் வந்து 18%, கடந்த ஒரு வருஷத்தில் 75%. அதே மாதிரி இங்கே பாருங்கள் ப்ராஃபிட் க்ரோத்தை பாருங்கள். 3 வருஷத்தில் 195%, கடந்த ஒரு வருஷத்தில் வந்து 222%. அதே மாதிரி ஆனால் ஸ்டாக் ப்ரைஸை மட்டும் பாருங்கள். 3 வருஷத்தில் 71% சராசரியாக ஏறி இருக்குது. லாஸ்ட்டாக 1 இயரில் மட்டும் 15% இறங்கிருக்கு. அடுத்தது முக்கியமான நான் காட்ட நினச்சது இதுதான். பாருங்கள் மார்ச் 2023 வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கை பார்த்துங்க. எஃப்ஐ ஹோல்டிங் பாருங்கள், டிஐ ஹோல்டிங் பாருங்கள். இப்போ அதுவே பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து ஒரு 3% கம்மியாக இருக்குது. இது ஒரு நெகட்டிவ் சைனாக இருந்தாலும் எஃப்ஐயை பாருங்கள் 7.64 இருந்திருக்காங்க. அங்கேருந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகி 23% வந்துட்டாங்க. டிஐயும் அது மாதிரி 9% வந்துட்டாங்க. டிஐயோ எஃப்ஐஐயோ ப்ரொமோட்டரோ அவங்க 3 பேருமே சரி அவங்க விற்கிறதோ வாங்குறதோ வந்து அடிக்கடி பண்ண மாட்டாங்க. அவங்க பல்காக வாங்குவாங்க, பல்காக விற்பாங்க. ஆனால் பப்ளிக் அப்படி கிடையாது. அன்னன்னைக்கு டே டு டே வாங்கி விற்கிறாங்க. அதனால அந்த ஸ்டாக்கோட ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும். அதுபடி பார்த்தீங்கன்னா பப்ளிக்கோட ஹோல்டிங் கம்மியாக இருக்கிறது இந்த ஸ்டாக்குக்கு நல்லது. முன்னாடி பார்த்தீங்கன்னா 72.30% இருந்திருக்கு. இப்போ அவங்க படிப்படியாக கம்மி பண்ணி இப்போ 55% வந்துட்டாங்க. இது ரொம்பவே குட் சைன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% கம்மி பண்ணியிருக்காங்க. 20%ங்கிறது எவ்வளோ வால்யூமை கம்மி பண்ணியிருக்கும் பாருங்க. அப்புறம் அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கான்கால்ங்கிற இடத்துல வந்து நவம்பர் 2025 போட்டுக்கல இதோட பிபிடி இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனியோட ப்ரெசன்டேஷன் வரும். அந்த ப்ரெசன்டேஷனை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்களோட ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்கும், இல்லை இது வரைக்கும் கரண்ட் ஸ்டேட் என்னத்தில் இருக்குது, அது எல்லா டீட்டெயிலும் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் வந்து இதை வாங்கலாமா விற்கலாமா கூட முடிவு பண்ணலாம்.
ஃபண்டமெண்டல் எதுக்கு யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்க வாங்கலாமா இல்ல வேணாமாங்கிறத தீர்வு பண்றதுக்கு தான். அடுத்ததா டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல பார்க்கலாம். சார்ட் எப்படி காமிக்குது, இது வாங்கலாமா, விக்கலாமாங்கிறத பத்தி அதில பார்த்தா தெரிஞ்சிரும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்க வந்து எப்ப வாங்கணும், எப்ப விக்கணுங்கிறத வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த சுஸ்லான் எனர்ஜி இப்ப டே சார்ட்ல இருக்கு. டே சார்ட்ல தெரியுதுங்களா? அதோ டே சார்ட்டு. இந்த டே சார்ட்ல பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா சப்போர்ட்ல இருக்குது. ரூ. 45.70 இருக்கு இன்னைய ரேட்ல. அதே மாரி பேட்டர்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இப்ப ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல இருக்குது. இப்ப சப்போஸ் இத உடைச்சு மேல போச்சுங்கன்னா, அடுத்தது நேரா பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச் அதாவது ரூ. 73 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 73னா கிட்டத்தட்ட 50% மேல போகும். அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, ரூ. 87 ரூ. 87 ரேஞ்சுங்கிறது அது அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதோட ஃபியூச்சர் குரோத் அப்படி இருக்குது. அது இல்லாம இன்னொரு பிளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, RSIல டே சார்ட்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 29 எவ்வளோ இருக்குன்னா 29.5ல இருக்குது. அடுத்தது வீக்லில பார்த்தீங்கன்னாலும் 33 தான் இருக்கு. இது 2மே என்னத்த சொல்லுதுன்னா, ஓவர் சோல்ட் RSI ஓவர் சோல்ட்ல இருக்குன்னு அர்த்தம். அதாவது இது ரொம்ப அண்டர் வேல்யூவா இருக்கு அப்படிங்கிறது குறிக்குது இது. அது இல்லாம பைவாட்ல பாருங்க. பைவாட் சார்ட்ல பார்த்தீங்கன்னா, இப்ப கரெக்ட்டா லாஸ்ட் இயர் வந்து கன்சாலிடேஷன் ஆயிருக்கு. கன்சாலிடேஷன்னா R1 தொடல, S1 தொடல. அதுக்கு இடையிலே போயிட்டு இருக்குது. இப்போ அது நேரா இருந்துச்சு இந்த வருஷம். இந்த வருஷம் சப்போஸ் R1 பிரேக் பண்ணுச்சுன்னா, நேரா எங்க போகும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து R1 இங்க இருக்குங்களா? அந்த R1ம் கரெக்ட்டா அந்த ரெசிஸ்டன்ஸும் ஒரே ரேஞ்சில இருக்கு. ரூ. 86 போயறதுக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா மட்டும் பார்க்கக்கூடாதுல்ல. நெகட்டிவும் எந்த அளவுக்கு போகும்னு பார்க்கணும்ல. அப்படி இதுக்கும் கீழ இறங்குச்சுன்னா, அதுக்கப்புறம் எங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 35.30 இருக்குல்ல, அது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ரேஞ்சு. இப்போ வரைஞ்சிருக்கேன் பாருங்க. கரெக்ட்டா அந்த ரேஞ்சில தான் ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்திருக்கு மார்க்கெட்டு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 35 ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, 35, 36 இந்த ரேஞ்ச செட் பண்ணீங்க. 35, 36 கரெக்ட்டா இருக்கா? இந்த ரேஞ்ச் செட் பண்றேன்னா, ஏன் சொல்றேன்னா, இது ஒரு சப்போர்ட். அப்புறம் நியூமெரிக்கல் சப்போர்ட்னு ஒண்ணு இருக்கு. நியூமெரிக்கல்னா இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம்ல, அந்த சப்போர்ட்லயும் ஒண்ணு வரும். அதாவது 2x2 4, 3x3 9 அப்படின்னு இருக்குல்ல. அப்ப இந்த 36ங்கிறது எதுல வந்து நிக்குன்னு பார்த்தீங்கன்னா, 6x6 36. இப்போ 36ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட். இத வச்சுமே நிறைய பேர் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 36 ஒண்ணா, அப்புறம் 7 7 49. கரெக்ட்டா அந்த 49ல பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட்ல இருக்கும். இந்த பாருங்க. கரெக்ட்டா 49 நான் வரைஞ்சு காமிக்கிறேன். இந்த 49ங்கிறதும் ஒரு சப்போர்ட். ஓகேவா? இந்த 49 ஒரு சப்போர்ட். அப்போ 8 8 64. இப்ப 64 பார்த்தீங்கன்னா, அது ஒரு சப்போர்ட்ல இருக்கும். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா 64. 64 சப்போர்ட் எடுத்திருக்கா பார்த்தீங்களா? இதோ பாருங்க. 64, 65, 66, 67 அந்த ரேஞ்சிலேயே சப்போர்ட் இருக்கு பாருங்க. முக்கியமான சப்போர்ட். இத வச்சுமே நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. இப்ப இதுவும் முக்கியமான டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பாருங்க. இடையில இடையில டெக்னிக்கல் அனாலிசிஸ் பத்தி நான் சொல்றேன். இப்ப என் கருத்துப்படி பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம் ஹோல்டு பண்ணீங்கன்னா, இது ஃபியூச்சர்ல ரொம்பவே பெரிய ரிட்டர்ன்ஸ் குடுக்க உங்களுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இத வந்து நான் சொல்றேன்னு பிளைண்டா போய் வாங்காதீங்க. நீங்க ஃபுல்லா அனலைஸ் பண்ணி, உங்க ஓன் அனலைஸ் பண்ணி வாங்குங்க.